நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்க முடியாது. ஜெபம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதில் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய நாளிலே கூட, இந்த காலை வேளையிலே கூட இந்த இடத்துல எழுதவர்கள் நீதியினால் ஸ்திரப்படுத்துகிற தேவன். அவர் நம்ம ராஜாதி ராஜா, நம்முடைய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக நம்மத்திலே இருக்கிறார். நீதி செய்யும்படியாக, நீதியின் சூரியனாக, விடிவெள்ளி நட்சத்திரமாக, ஆதியும் அந்தமுமாக நமது ராஜா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீ எந்தெந்த கருது நீதி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த நீதிக்கு ஒரு வேளை சரியாக பதில் வரலையா, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நீதியை நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். அது நீதியை நிலைநாட்டுகிற தெய்வம். அது மாத்திரமல்ல, அது கீழே போட்டிருக்கு, கொடுமைக்கு தூரமாக. இன்னைக்கு கொடுமையான காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் அந்த கொடுமைக்கு என்ன பண்ணுறாங்க? நம்ம தூரப்படுத்தி நம்மளோட குடும்பங்களை, பிள்ளைகளை, நம்ம இருக்கிற வேலை ஸ்தலத்தில், ஆமே சோத்திரம், நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தேசத்தில் பயங்கரமான கொடுமைகள், கொள்ளை நோய்கள் பரவினாலும் எல்லா நோய்களுக்கும் ஆண்டவர் நம்ம விலக்கி நம்மளை பாதுகாத்து வருகிறார். அதற்காக என்ன பண்ணுங்க? நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது எந்த கொடுமையும் எந்த திகிலும் என்ன பண்ணாதுங்க? உங்களை என்ன பண்ணது? நெருங்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டா. அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை விலக்கி உங்களை பாதுகாக்க என் தேவன் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, திகிலுக்கு தூரமாவாய். இன்றைக்கி திகில் போன்ற காரியங்கள், ஆமே, எனக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி திகில்மான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நேரிடுமோ என்று பயந்து கொண்டா பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், திகில் என்ன பண்ண உங்களை தூரப்படுத்துகிற தேவன். ஆமை, வருகிற ஆபத்துக்கு விலக்கி உங்களை பாதுகாக்கிற தேவன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய நாளிலும் கூட இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களுக்கு என்ன பண்ணுறார்? விலக்கி உங்களை பாதுகாத்து இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார்கள் என்பது சந்தேகம் இல்லை. அது கீழே போட்டிருக்கு, அது உன்னை அணுகுவதில்லை. பாருங்க, கொடுமை, பாருங்க, கொடுமை என்ன பண்ணுவாங்க? அணுகுவதில்லை. பயம் உங்களை என்ன பண்ணுவாங்க? அணுகுவதில்லை. எப்படிப்பட்டமான கர்த்தருடைய கிருபை இந்த காலை வேளையிலே கூட, ஆமே, உங்களுக்கு என்ன திகிலுக்கு தூரப்படுத்துகிற தேவன். ஆமே, பொல்லாத கிரிகளுக்கு உங்களை தூரப்படுத்துகிற தேவன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் சொல்கிறார், பயங்கரமாக சொல்லப்படுது. லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன பண்ண? உங்களை ஒன்றும் என்னாவது சேதப்படுத்தாது. அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இது மாதிரி சேதமாக பயப்படுங்களா? ஒரு சேதமும் அணுகாமடி ஆண்டவர் இந்த புதிய நாளில் ஆண்டவங்களை என்ன பாதுகாத்து எந்த தீங்கும் அணுகாதபடி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உன்னை அணுகுவதில்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுகிறதில்லை. அவருடைய கரத்தில், ஆமாம், அவருடைய நிழலில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. இயேசுவுக்கு வாழ்க்கையை கொடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்ன பண்ண? ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துகிற என் தேவனாய கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. எந்தெந்த காரணம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமா? பரிசுத்த தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், திகில் உன்னை அணுகுவதன் வார்த்தையின்படியாக ஆண்டவர் இந்த புதிய நாளிலும் கூட உடைய பிள்ளைகளை கர்த்தாவே எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீதி கிடைக்கும்படியாக இருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்தெந்த திகிலான காரியங்கள், எல்லா விதமான சத்ருவின் போராட்டத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலையை தேவன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அது உன்னை அணுகாது என்று சொன்னீர்கள். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று வார்த்தையின்படி அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.